தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டம். நிறைய கோபம் இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது, குறிப்பாக சகோதரிகளின் மீது, தாய்மார்களின் மீது, தமிழ்நாட்டை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற கோபம். அந்த கோபத்தோட ஆற்றாமையோட தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். இங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள் பல பேர் வந்திருக்கிறீங்க. பக்கத்து வீட்டில் அக்கா கூப்பிட்டா, ஐயா கூப்பிட்டாரு, சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கவங்களாம் கூட இருப்பீங்க. என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க. கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். வரேன், அது உள்ள வர. நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ணியிருக்கிறோம் தமிழ் சமூகம் அப்படிங்கிறது தெரியணும். அதற்கு முன்பாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்று சொன்ன தாயுமானவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? இன்றைக்கு சிங்கப்பெண் படை என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களை காவல்துறையில் பணியமர்த்தி அழகு பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த மொழியாம் நம் தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றுத் தந்த தமிழ்நாட்டில் ஒப்பற்ற தமிழின தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? கிராமங்கள் எல்லாம் பேருந்து வசதியில் இன்றி தவித்த போது தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி அனைவருக்கும் பேருந்து வசதியை செய்து தந்து அழகு பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? வேளாண் பெருமக்களின் வாழ்வு சிறப்பதற்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்த வேளாண் பெருங்குடி மக்களின் நண்பன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? குமரி முனையிலே வள்ளுவனுக்கு வானுயர சிலை எழுப்பி திருக்குறளை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒப்பற்ற தமிழ் அறிஞருக்கு பிறந்த நாள். இந்த பகுதியில் இதை சொல்லியே ஆக வேண்டும். யாருக்கு பிறந்த நாள்? இஸ்லாமியர்களுக்கு 3 விழுக்காடு உள் இட ஒதுக்கீட்டை தந்து இஸ்லாமியர்கள் எண்ணற்றோரை பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் மாற்றி அழகு பார்த்த சிறுபான்மை சமூகத்தின் தோழன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? 16 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தினருக்கு அதை 18 விழுக்காடாக உயர்த்தியதால் அடித்தட்டு மக்கள், பட்டியல் சமூக மக்கள் எண்ணற்றோர் மருத்துவர்களாக, நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக அரசு பதவியில் அமர்வதற்கு காரணமாக வித்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு சென்னை முழுவதும் சுத்தி பார்க்கிறீங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள். கைரிக்ஷாவை ஒழித்து ஆட்டோ ரிக்ஷாக்களை தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த கலைஞரின் பிறந்த நாள். செய்த சாதனைகள் எத்தனை? 1 2? சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்காக முட்டையை தந்தார். கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த ஒற்றை முட்டை தான் இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கிறது. அந்த தொலைநோக்கு சிற்பி டைடன் பார்க் கொண்டு வந்து இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒரு கணினி பொறியாளரை உருவாக்கி தந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள். இன்னைக்கு விடிய பேசலாம்.
கலைஞரின் சாதனைகளை நீங்கள் அமர்ந்து கேட்பதற்கு தயாராக இருந்தால் ஒரு இரவு முழுவதும் நான் கலைஞரின் சாதனைகளை பற்றி மட்டும் பேசுவதற்கு தயார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எங்க வந்து நிக்குது? மின்னட்டு போராட்டம், ஓட்டு போட்ட மக்கள் வந்து போராடுறாங்க. அதுல ஒரு செய்தியாளர் போய் கேட்கிறாரு ஒரு அக்காண்ட, ஏமா உங்க எம்எல்ஏ போய் கேட்க வேண்டியதானே? எங்க எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வெரி குட். தாய்மார்கள் கூர்ந்து கேட்கணும். எவ்வளவு சிறப்பான சம்பவத்தை நீங்க எல்லாம் பண்ணிருக்கிறீங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள்? இங்க இருக்கிறவங்க இல்ல, இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க போற தாய்மார்களுக்கு சொல்றேன். ஓட்டு போட்டவனுக்கு தன்னோட எம்எல்ஏ யாருன்னு தெரியல, ரைட்டா? ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில போய் நன்றி சொல்றாரு, எனக்கு வாக்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அங்க இருக்கிறவங்க சொல்றான், ஏ இது தொகுதியை கிடையாடா, நீ பக்கத்து தொகுதிடாங்கடா. அப்படியா அப்படின்னு அவர் போறாரு. எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எதுன்னே தெரியல. இது எல்லாவற்றையும் ஒரு பெரிய நகைச்சுவை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ணன் வராரா? உட்காந்துங்க, அண்ணன் வரட்டும். இது எல்லாவற்றையும் ஒரு பெரிய நகைச்சுவை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அமைச்சர் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. எல்லாம் ரீல்ஸ் போட்டு பழக்கப்பட்ட அமைச்சர்கள் இல்ல, ரீல்ஸ் போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை என்பது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. அப்போ ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் பேட்டி இப்படிதான் கொடுக்கிறாரு. எல்லாம் இந்த மாதிரி கேமரா இருக்குது, பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்க, செல்போன் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பேசிட்டு இருந்தே என்ன மாதிரி ஒரு பத்திரிகைக்காரர் முன்னாடி இருந்து, சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்ல சார், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அப்படியா? சரி, ரெண்டு வேலை வரையா? கட் கட் கட். நம்ம ஒன் மோர் டேக், முதல்ல இருந்து போலாம். ஓகே, எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். நாடு நாசமா போக தீய வச்ச, அதாவது 6 மாத காலம் அவகாசம் தருகிறோம் என்று நம்முடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? 6 மாத காலம் உங்களுடைய நிர்வாகம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாசம். துறை என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 6 மாசம் கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு அநியாயம்? அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான, ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் நடத்திய எல்லா கூட்டத்திலும் நான் ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எல்லா கூட்டத்திலும் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தின கூட்டத்தில் இங்க வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இப்ப கேட்பேன், இப்ப ஒரு குரூப் வந்திருக்குது மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். காலையில் வச்சு என்ன குடிப்பீங்க, டீயா காப்பியான்னு கேட்பேன். இங்க பல பேர் டீ அல்லது காப்பிங்க. நான் இப்ப சொன்னேன், ஒரு மாற்றத்துக்கு காலையில் வச்சு பால்டாவில் குடிப்பீங்களான்னு கேட்டேன். முடியாதுன்னு நீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பால்டாவில் குடிச்சிருச்சு. பால்டாவில் குடிச்சதுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ICU வார்டில் அட்மிட் ஆகி இழுத்துட்டு இருக்குது. என்ன ஓட்டு போட்ட மக்களுக்கு தன்னுடைய எம்எல்ஏ யார் என்று தெரியவில்லை. வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எது என்று தெரியவில்லை. அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்று எதுவே தெரியவில்லை. இது எதை பத்தியுமே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவரை இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுக்கு போற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான். காலையில 9 மணிக்கு இட்டுட்டு தலைமை விட்டுக்கிறான். திருநாள் சாப்பாடு கொடுத்துருக்கான். கரெக்டா 1 மணிக்கு அந்த ஸ்கூல் குழந்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தை ஏறி இட்டுக்கு போற மாதிரி போயிடுறாரு. என்ன சாதனை எனக்கு புரியல. நீங்க என்ன எதை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த நடிகர். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்த செய்தி சேலத்துல ஒருத்தன் இதுவரைக்கும் மாட்டினது 50, எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா தாவேகாரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க,
வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேகா நிர்வாகி. குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன் என்ற பிடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ, அவர் தாவேகா எம்எல்ஏ. இந்த சகோதரி இருறா எங்க அண்ணன் சொல்றான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், கூட்டு வர பண்ணதே அவன் தான். எல்லாம் வீடியோவா இருக்குது. அதை விட ஒருபடி மேல போய் சொல்லியிருக்கிறான். அந்த சகோதரி சொல்றாங்க, வேணும்னா போய் விஜய்ட்டே சொல்லு. அண்ணன் எனக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எங்க போச்சு பெண்கள் பாதுகாப்பு? எங்க போச்சு? உங்க கட்சிக்கார் நேற்று ஆலந்தூர்ல அவன் பகுதி செயலாளர், பேரு கழுதப்புலியா இல்ல வேம்புலி, வேம்புலியா எனக்கு கழுதப்புலின்னு ஞாபகத்தில் இருக்கு. வேம்புலி அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவனை இழந்த சகோதரி, அவங்க சுயமா உழைத்து வாழணும்னு ஒரு தனியார் இதுல ஜிம் மாதிரி அதுல வேலை பார்க்கறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவங்க போன் நம்பரை வாங்கி அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்களா அனுப்பி அவங்க யாரும் வீட்டுல இல்லாத நேரத்தில் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்க. அந்த சகோதரி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் வந்து அவன் அரெஸ்ட். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். இப்ப தாவேகா காரன் தெரிந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு வந்துருக்கு. இதுதான் மாற்றம். மாற்றம் வேற ஒண்ணுமே இல்லை. தாவேகா காரன் தெரிந்து இப்ப பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. நாம சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சில விஷயத்தை உடைச்சு பேசிடலாம். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், இன்னும் கரவேட்டி கட்டல, அண்ணன்களுக்கு கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நான் உடைச்சு தொண்டர்களின் மனதில் இருப்பதை பேசி ஆகணும். நாம எதிரிகளால் தோற்கடிக்கப்படவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தி வீழ்த்தப்பட்டோம். சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால் புரிஞ்சவும் புரிஞ்சுக்க, சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால் இன்றைக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக இருந்திருப்பார். கூட இருந்து குழி வைத்து துரோகம் செய்தார்கள். அந்த துரோகத்தின் விலையை நாம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் எல்லோரையும் அரவணைத்து சென்றார்? ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம், பாசிச பாஜகவிற்கு எந்த வகையிலும் இடம் அளித்து விடக்கூடாது என்பதில் முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியாக நின்றார். மத சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த ஒற்றை நோக்கத்திற்காக இவர்கள் அத்துணை பேரையும் சகித்துக் கொண்டு அவர் கூட்டணி வைத்திருந்தார். ரிசல்ட் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் போயிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டான். அப்புறம் இன்னைக்கு நான் பெரிதும் மதித்த ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, தாவேகா ஆட்சி எப்படி இருக்கிறது? ஒரு 5 நாள் முன்னாடி வந்துட்டாரு, சிறப்பாக இருக்கிறது. நம்ம கூட்டணியில் இருந்தவர் இப்படி இருக்கிறதா சொல்றாரு. புரிஞ்சுக்கங்க. 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வந்திருக்கிறது. ஐயா சொல்றாரு தாவேகா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் ராட் ப்ரோ சரி ராங் ப்ரோ தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக போய்விட்டது, தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக போய்விட்டதுன்னு சொன்னீங்க. டெல்லியில போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்க பேசினது எனக்கு முன்பாக பேசி அண்ணன் எடுத்து காட்டினார். என்ன சொல்றீங்க? டெல்லியில போய் சொல்றாரு. நல்ல தாய்மார்கள், அறிவார்ந்த தாய்மார்கள், கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. பகிரங்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களை ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறீர்கள். பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவருமான பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய முனைவர் ஜவாஹிருல்லா அவர்களை பலத்த கரோலின் வாயிலாக அன்போடு வரவேற்போம். ரெண்டு செய்தியை சொல்ல முடிச்சிட, மற்றவங்களும் பேசணும். சுருக்கமா ஒரே வார்த்தை தான். நீங்க தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சியை அடையாத மாநிலம் என்பது கொண்டு ஒரு கட்டுக்கதையை சொன்னீங்க. டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு இந்தியாவின்
வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் 2வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், வெட்கமே இல்லாம இதை சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த ஒரு மாசம் ஆட்சியில தான் அது 2வது இடத்துக்கு வந்துச்சா? எப்ப வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி 2021 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்ற போது, ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 கொரோனா கோர தாண்டவம் ஆடிச்சு. 5 ஆண்டுகள் அயராது உழைத்து 11.19 விழுக்காடாக உயர்த்தி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தியவர் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க போய் வெட்கமே இல்லாம அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை பயணம் கொடுத்தாரு. சரியா? உங்களுக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. நமக்கு மறதி ஜாஸ்தி, நான் திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. கணக்கெடுத்து தகுதியுடையவர்களுக்கு 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். தேர்தல் பரப்புரையில திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? 2,500 ரூபாய் தருவேன்னாரு. தந்தாரு. 6 சிலிண்டர், அரை சிலிண்டராக இருந்துச்சா வீட்டுக்கு? ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த 1000 ரூபாய் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. மகளிர் உரிமை தொகையாக ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் தான் இப்பவும் போகுது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். மகளிர் விடியல் பயணம் தான் இப்பவும் இருக்குது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். ஸ்டாலின் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, அகற்ற முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, இருமொழி கொள்கை இருக்கும் வரை, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை, யார் ஆண்டாலும் இந்த அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னாரே, அதே போல நான் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இருக்கும் வரை ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். இது ஒரு கொஞ்சம் இடைக்காலம். சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று சிலர் துள்ளி குதிக்கிறார்கள். அற்ப பதவிகளே, சூரியன் மறைந்தால் இருள் சூழும். இன்றைக்கு தமிழ்நாட்டை இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் இயற்கையின் மீது என்ன தெரியுமா? மறைந்த சூரியன் நிச்சயம் மீண்டும் ஒலிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும். மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும். நிச்சயமா பிறக்கும். அது ரொம்ப நாள் இல்ல. நான் நேற்று கூட புதிய தொலைக்காட்சியில் பேசினேன். இங்க கூட வந்தோன்னு பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி பேசினார். ஏதோ ஒரு பெரிய தோல்வி போல சித்தரிக்கிறார்கள். அப்படின்னா கூட்டணியாக நமக்கும் வெற்றி பெற்றவருக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 16 லட்சம் ஓட்டு. நாம மட்டும் தனித்து பெற்ற வாக்குகளுக்கும் இந்த திரைப்பட நடிகர் பெற்ற வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ஓட்டு. ஆனா அவர் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டார். நாம் 164 தொகுதிகளில் போட்டியிட்டு பெற்றிருக்கிறோம். 70 தொகுதி குறைவாக போட்டியிட்டு நாம் இந்த வாக்கு வாங்கியிருக்கோம். ஒருவேளை இந்த துரோகிகளுக்கு இடமளிக்காமல் 234 தொகுதிகளில் உதயசூரியன் நின்றிருக்கிறார் என்று சொன்னால் மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயம் வந்திருக்கும். உண்மை. கூட்டணி திமுக கூட்டணி உடைந்து விட்டார். திமுக கூட்டணி இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஜவாஹிர்லால் யாரு? மனித உரிமை கட்சியின் தலைவர். நீங்க இல்ல அப்படின்னு வேணா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கொள்கை அடிப்படையில் இன்னமும் உதயசூரியனோடு திமுகவோடு இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்கள், நட்பு சக்திகள், கூட்டணி கட்சிகள், அவர்களுக்கு நான் இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இது இந்த இத்தனை கேமரா இங்க இருக்கு. இந்த கேமரா மூலம் பார்க்கக்கூடிய பெருமக்களுக்கு இந்த மேடையெல்லாம் மறந்துருங்க. கொஞ்சம் சீரியஸா சொல்ற காதல வாங்கிக்கங்க. பேரறிஞர் அண்ணா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். வாடி வதங்கினார். புற்றுநோய்க்கு மத்தியில் இந்த நாட்டு மக்களுக்காக பேசி பேசி கத்தி கத்தியே செத்து போனார். அவர் முதலமைச்சர் ஆனார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆண்டு கணக்கில் சிறை வாசத்தை அனுபவித்தவர்கள் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர்.
எழுதி தீர்த்தார் தமிழுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர். சிறைவாசத்தை அனுபவித்தவர். தமிழ்நாட்டில் அவர் காண்படாத இடங்களே கிடையாது. அவர் முதலமைச்சரானார். உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் 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 என்று பேரல் என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ஸ்டாலின் உழைத்து 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 முதலமைச்சரானார். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறார். பெண்கள்கிட்ட ஓட்டு போட்ட பெண்கள்கிட்ட நான் கேட்டேன், அப்படி என்னங்க ஹெவியா உங்களுக்கு அவரை ஈர்த்துச்சுன்னு. நல்ல டான்ஸ் ஆடுறாரு சார். தீய வைக்க இது ஒரு தகுதியா? நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னா அடுத்த முதலமைச்சர் பொதுவாக ஆக்குவீங்களா? இப்ப ராகவா ஆரம்பிச்சார் வர்றாரு, அவர் இவரை விட நல்ல டான்ஸ் ஆடுவாரு. எனக்கு புரியல, நல்லா டான்ஸ் ஆடுறது ஒரு தகுதியா? அறிவார்ந்த தமிழ் சமூகமா இது? இப்ப நாளைக்கு என்ன தெரியுமா, சேகர் பாபு அந்த மாதிரி, ஏவாவேல் அந்த மாதிரி, பேராசிரியர் ஜவாஹில்லா மாதிரி தெருத்துவா இறங்கி போராட வேண்டாம், மக்களோட நிக்கவே வேண்டாம். யாராவது முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டு ஒரு ஆம்பளை போய் பிறந்தான்னு வைங்க, அவனை கொஞ்சம் வெயில் படாம வளர்த்து அவன் காலேஜ் கூட அனுப்ப வேண்டாம், 12th வரைக்கும் படிக்க வச்சு அவனை எங்கேயாவது கராத்தே கிளாஸ், கொஞ்சம் ஸ்விம்மிங் கிளாஸ், கொஞ்சம் நடிப்பு கிளாஸ், நடன கிளாஸ் மட்டும் சேர்த்து விட்டு உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீங்களே முதலீடு போட்டு அவனை வச்சு ஒரு படம் எடுத்து ஒரு 2 படம் ஓடலாம் பரவாயில்ல, கூட 2 படம் எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் நல்லா ஹீரோவுக்கு ஹீரோவா இருந்து உங்களுக்கு சம்பாதிச்சு தருவான். 30 வருஷம் கழிச்சு நாட்டையும் உங்ககிட்ட கொடுக்குறான். என்ன இது? இது 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 நான் திருப்பி சொல்றேன், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்க என்ன தியாகம் செய்தீர்கள், என்ன உழைத்தீர்கள்? இந்த மக்களின் பேரிடர் காலத்தில் நீங்க கூட நின்னீங்களா? கொரோனா பேரிடர் காலத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து கொரோனா வார்டுக்குள் சென்று பார்த்த இந்தியாவின் ஒரே ஒப்பந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க? சென்னையில் பெருமழை வெள்ளம், வெள்ளக்காடாக மக்கள் இங்க வந்து அப்படி என்ன தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் வேட்பு நோக்கி களத்தில் இருந்த ஒரு சேகர் பாபு. நீங்க எங்க இருந்தீங்க? 12 பங்களாக்குள்ள என்ன இருந்தீங்க? எப்படி ஒரு அறிவற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதா அப்படிங்கிற ஆற்றாமையில நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க இருக்குது சட்டக்கல்லூரி. இந்த சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு திமுக தலித்துகளின் எதிரி என்பது போல சிலர் பேசுகிறார்கள். ஆசியாவிலே முதன்முறையாக சட்ட பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்தார். அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகம். அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த திமுகவை ஒரு சிலர் தங்களின் சுய ஆதாயத்திற்காக தலித்துகளின் எதிரி என்பது போல பேசுகிறார்கள். இன்னைக்கு விழுப்புரத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலை வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. நானும் லென்ஸ் வச்சு தேடுறேன், அவங்க எல்லாம் யாராவது பேசுவாங்களான்னு. என்ன நடக்கு நாட்டில்? அதனால மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு விரைவில் வர இருக்கிறது. அது உள்ளாட்சி தேர்தல். நான் இப்போயே அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு தமிழ் சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளாட்சி தேர்தல். நீங்க வாக்குகளை உள்ளாட்சி தேர்தலில் திமுக அணிக்கு தரணும். அன்னைக்கு ஒரு அக்கா பேச்சு, அந்த ஒண்ணு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு வழி கொடுத்துறேன். நம்ம அக்கா எல்லாம் எவ்வளவு விவரமா இருக்காங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்க, அந்த அக்கா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனை நீங்க கூட பார்த்திருப்பீங்க, எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வருத பார்த்திருப்பீங்க. அந்த அக்கா தெளிவா பேசு, அது திமுக காரங்க சொல்லியிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, ஏமா இப்ப எங்க ஆட்சி இல்ல, நீங்க எங்களுக்கு ஓட்டும் போடல, எம்எல்ஏவும் நாங்க இல்ல, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க கிட்ட தானமா கேட்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, ஓட்டு நாங்க அவருக்கு தான் போட்டோம், ஆனா எங்களுக்கு பிரச்சனைனா நீங்க தான் வரணும். எப்படி நல்லா இருக்குல்ல? பிரச்சனைனா சேகர் பாபு வரணும், பிரச்சனைனா ஏவாவேலு வரணும், பிரச்சனைனா உதயநிதி ஸ்டாலின் வரணும், பிரச்சனைனா ஸ்டாலின் வரணும். ஓட்டு யாருக்கு போடுவேன்? அது அவருக்கு போடுவேன். ஏன்? ஒரு நல்ல கோட்டு போட்டு ஸ்டைலா இருக்காரு, தாடி அழகா இருக்கு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. என்னடா நடக்குது நாட்டில்? அது அல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகம். உங்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்டு பாயாசத்துக்கு பதிலாக பாயசனை கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்லுவீங்க, இது பாயாசம் இது பாய்சன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எடுத்து சொல்லுவீங்க. அதையும் தாண்டி அந்த பிள்ளை கத்திச்சுன்னா 2 நறுக்குன்னு மண்டல கொட்டியாவது சொல்லுவீங்க. தேர்தலிலும் அதை நீங்கள் செய்திருந்தால் இன்னைக்கு கதறு கதறு கதறுன்னு கதற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மின் வெட்டினால் இன்றைக்கு தமிழ்நாடே கதறி கொண்டிருக்கிறது. நிச்சயம் மீண்டும் உதய சூரியன் உதிக்கும், இருள் அகலும், புதிய ஒளி பிறக்கும் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழை என்றும் 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 நெஞ்சில் தாங்கி போற்றுவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.